வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ப்ராக்கோலி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ப்ராக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ராக்கோலியை நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த மசாலாவோட ப்ராக்கோலி நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த ப்ராக்கோலி ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்குச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விடாமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் நான் வதக்கியிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ராக்கோலி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் வெரைட்டி ரைஸுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான ப்ராக்கோலி ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.